அனைவருக்கும் இனிய சுதந்திர வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி திருவிழாவில் பரிசு பெறுவதற்காக வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய மதிப்புக்குரிய தலைவர் திரு தங்கவேல் ஐயா அவர்கள் தேவேந்திர இளைஞர் மன்றத்துடைய பயணத்தை பற்றி, தொலைநோக்கு பார்வையை பற்றி மிக தெளிவாக சொன்னாங்க. தொலைநோக்கு பார்வை காசிமேந்தர் ஐயா ரொம்ப அதிகம். அவர் கூட நெருங்கின பழகினதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கமே போன வருஷம் தான் உதவிக்காரர்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடியே உதவிக்காரர்கள் நீக்கிட்டார் என்று சொன்னார். அது முற்றிலும் உண்மை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1000 ஏழை மாணவர்கள் 1000 பட்டதாரிகள் 5 ஆண்டுகளில் 1000 பட்டதாரிகள் உருவாக்குறது இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. அதை நிறைவேற்றிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு அறிவு பாசறை 1000. அந்த அறிவு பாசறை 1000 தான் 1000 மாணவ மாணவிகள் உயர் பதவி, அரசாங்கத்தில் பதவி இருந்தால் எதையும் சாதிக்கலாம், பதவி அதிகாரம் வேணும். நமக்கு இன்னைக்கு நம்ம பட்டியல் இனத்தில் இருக்கும். சிலர் சாதிக்க முடியல, ஆனா பதவி இருந்தால் சாதிக்க முடியும். அதிகாரம் இருந்ததுன்னா அந்த அதிகாரம் நம்ம கைக்கு வரணுன்றதுனால அறிவு பாசறைங்கிற திட்டத்தை துவங்கியிருக்காங்க. இன்னைக்கு படிப்போட தான் இங்க மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு படிப்பு. உங்களுக்கு எத்தனை பேர் உதவி பண்றதுக்கு இலக்கிய மன்றம் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இவங்க யாருக்குமே எந்த இலக்கிய மன்றமும் இல்லை. அவங்களா சுயமாக படிச்சு கல்வியாக உயர முடியுங்கிற முழு நம்பிக்கையுடன் படிச்சு மேல வந்திருக்காங்க. எந்த வசதியும் இல்லாம எப்படி அந்த காலத்துல பெனாரஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு யார் வழிகாட்டினா அவருக்கு? பெனாரஸ் யூனிவர்சிட்டியில போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஐயா. அவருக்கு யார் வழிகாட்டுறது? என்ன அவருக்கு தோணுச்சு? ஆனா இன்னைக்கு படிச்சு உயர் பதவி அடைஞ்சு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. அது தொழில் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஜிஎஸ்டின்னு நம்பர் 1 பிராக்டிஷனர் இருப்பார் ஐயா. பெரிய முதலாளிகள்லாம் இன்னைக்கு ஐயா கிட்ட தான் கன்சல்டன்சிக்கு வருவாங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு சமூகத்துக்கு அப்பாற்பட்டு. அப்ப அந்த கல்வி அறிவு மட்டும்தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல வச்சிருக்காரு. தாம் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுனால தான் அவர் 24 மணி நேரமும் இந்த முயற்சியை எடுத்து உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. மிக அழகாக மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்த டாக்டர் ஷர்மிளா 2009 இருந்து இங்க பயணிச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், எந்தெந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து மேலே வரணுங்கிறத உங்களுக்கு அழகாக சுட்டி காட்டினாங்க. இதெல்லாம் நீங்க உள்வாங்கிட்டு உங்களுடைய லட்சியத்தை பெரிய இடத்துல போடுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை அடையணுங்கிற லட்சியத்தோட நீங்க பயணிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியும். 37 வருஷம் 38 வருஷம் ஆச்சு நான் பொறியியல் கல்லூரி படிச்சு. நான் சுயமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை மாதிரி டாப் ரேங்க் கிடையாது. 90% வாங்கின மாணவன் நான் கிடையாது. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்ல போனா நான் படிக்கிற காலத்துல நான் பேங்க் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு தொழில் நடத்தி 28 ஆண்டுகள் தொழில் நடத்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன். முக்கியமான ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, உங்களுக்கு விண்வெளி தெரியும். விண்வெளியில அந்த விண்வெளி உற்பத்தி தயார் பண்ற கம்பெனிக்கு நாம் ஒரு சப்ளையர். இந்திய அரசாங்கத்தால் உற்பத்தி பண்ற பீரங்கி AK-47 அதுக்கு நாம் ஒரு சப்ளையர். வந்தே பாரத் ட்ரெயின் அதுக்கு நான் ஒரு சப்ளையர் தான். பின்னாடி
பேக் பெஞ்சில் இருந்து என்னாலே இந்த அளவுக்கு முன்னேற முடியும்னா முன்னாடி 300% வாங்கினவங்க இதை விட மிகப்பெரிய இடத்துக்கு உங்களால் வந்து கண்டிப்பாக போக முடியும். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக இலக்கிய மன்றம் 24 மணி நேரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கங்க, மற்றவங்களுக்கும் கொண்டு போய் செல்லுங்க. தமிழ்நாட்டு நம்ம சமூகத்துக்கு தேவேந்திர இலக்கிய மன்றம் வந்து ஒரு பொக்கிஷம் வந்து எந்த சமூகத்திலையும் கிடையாது. இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்துவீங்கனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மேம்படும். மீண்டும் வந்து பரிசு பெற வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன்.